திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை உன்னம் செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சினம் செய்த நஞ்சு உண்டு தேவர் பிரானே என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். சினம் செய்த நஞ்சு உண்டு தேவர் பிரானே, அதாவது உலகை காக்க பொங்கி வந்த நஞ்சை உண்டு தேவர்களுக்கு தலைவனான சிவபெருமானை புனம் செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு. புனம் என்பது என்ன? குறிஞ்சி நிலத்து திணை பயிர் செய்யும் நிலம். இங்கே இறைவனையே பயிரிட்டு வளர்க்கும் இதயம் என்று பொருள். அதாவது அன்பாகிய பயிரை தன் இதயத்தில் வளர்த்து அந்த இதயத்தில் அவனை வைத்து போற்றத் தெரிந்த அடியார்களுக்கு கனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே ஒளியும் அழகும் பொருந்திய நெற்றியுடைய உமையம்மையின் பாகனாக அந்த சிவபெருமான் அடியார்களின் இதயத்திலேயே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. ஒரு கூட்டத்தை சேர்ந்த மான் தன் இனத்தோடு எப்படி இயல்பாக கலந்து அன்புடன் இணைந்து இருக்குமோ அப்படியே அந்த அடியாரின் உள்ளத்தோடு இணங்கி அங்கேயே நிலைத்து நின்று விடுகிறான். சுருக்கமாக சொன்னால், உலகை காக்க நஞ்சை உண்ட அந்த பெருமான் தன்னுடைய இதயத்தை அன்பின் நிலமாக கொண்டு தன்னை எப்போதும் துதிக்கும் அடியார்களின் உள்ளத்தில் ஒரு மானை போல மிக மென்மையாக வந்து தங்கி விடுகிறான். சிவபெருமான் நஞ்சை உண்டது அவனது வலிமையை காட்டுகிறது. ஆனால் அந்த பெருமான் அடியவர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் எப்படி இருக்கிறது? ஒரு அச்சமற்ற துள்ளி குதிக்கும் மானை போல மிகுந்த அன்போடும் எளிமையோடும் அடியாரின் உள்ளத்தில் வந்து புகுந்து கொள்கிறான். இந்த முரண்பாடுதான் இறைவனின் தனிச்சிறப்பு. வலிமையும் இருக்கிறது, மென்மையும் இருக்கிறது அல்லவா? இதுதான் இறைவனின் தனிச்சிறப்பு. இதயத்தை ஒரு வயலை போல புனம் என்று கூறுகிறார் அல்லவா? அதை உழுது அதில் பக்தியை விதைத்து அதை அன்பால் நீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கப்பட்ட இதயத்தில் இறைவன் வந்து தங்காமல் இருக்க முடியுமா? அவன் ஒரு மானை போல வந்து குடியேறுகிறான், துள்ளி குதித்து வந்து விடுகிறான். இணங்கி என்ற சொல் இங்கு மிக முக்கியமானது. இறைவன் மேலிருந்து உத்தரவு பிறப்பவன் அல்ல. அதாவது இறைவன் மேலே இருக்கிறான், எங்கே வரப்போகிறான் என்று நாம் கண்டுகொள்ளக்கூடாது. அதாவது அப்படி நினைக்கக்கூடாது. இறைவன் மேலிருந்து உத்தரவு பிறப்பிப்பவன் அல்ல. அவன் அடிவனோடு அடிவனாக அவனது எண்ணங்களோடு எண்ணங்களாக கலந்து ஹார்மனி என்று கூறுகிறோமே, அப்படி வாழ்பவன். நாம் முன்னதாக பார்த்த பாடல்களில் இறைவன் நம் இதயத்தில் புகுந்து நின்றான் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த பாடலில் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், ஒரு மானை போல் அமைதியாகவும் அன்பாகவும் தயக்கமில்லாகவும் நம்முடன் இணங்கி இருக்கிறான் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர். இறைவனை ஒரு அரசனாகவோ அல்லது நீதிபதியாகவோ பார்க்காமல் ஒரு மென்மையான மானை போல அன்பின் வடிவமாக பார்ப்பதே இந்த பாடலின் மைய கருத்தாகும். சினம் செய்த நஞ்சு உண்ட தேவர் பிரானே, புனம் செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு கனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.